ஓகே. ஸோ இப்போ என்ன டெஸ்ட் பார்க்க போறோம்னா, பிராக்டிஸ் மார்க்ல டெஸ்ட் நம்பர் 6ல டெஸ்ட் நம்பர் 5 ஆப்டில. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பேனா காணோம். டிவைஸ் டிஸ்கனெக்டடா? என்னடா கதையா இருக்குது? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு? டைம் டேக்கன் பை A and B to complete the work is 40 days and 60 days respectively. ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? டைம் A and B வந்து 40 days and 60 days ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்காங்களா? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போத் ஆஃப் them to complete the work together. 40 × 60 டிவைடட் பை 100. அப்போ என்ன வரும்? 24 டேஸ்னு வரும். கரெக்டாக? ஸோ 24 days. P is 40% more efficient than Q. The time taken by P to complete the work is 20 days. ஸோ Pக்கும் Qக்கும் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. இது 7:5 ரேஷியோ. அப்போ டைம் கொடுத்துருக்காங்களா? ஸோ டைம்னோட ரேஷியோ வந்து அதனோட உல்ட்டாவாக இருக்கும். ஸோ 5:7. ஸோ 5 பார்ட்னோட வேல்யூ தான் 20 அப்படின்னா 7 பார்ட்னோட வேல்யூ என்ன? 28. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை Q to complete the work. ஸோ 28. ஸோ குவான்டிட்டி 2 greater than quantity 1. ஓகே. ஓகே. Find the interest on investing 2,800 on simple interest 15% for 4 years. 60%. அப்போ 1200, 1680. ஓகே. 3,780 is divided between M and N in ratio 4:9. ஸோ அப்போ 9 பாட்டுக்கான வேல்யூ தான் இது. ஸோ 420 ஒரு பாட்டு. ஃபைன் த அமௌண்ட் ரிசீவ்டு பை எம். எம் எத்தனை பாட்டு? 4 பாட்டு. ஸோ 4 × 420 1680. ஸோ ரெண்டுமே சேம். ஓகே. ஓகே. A dice is thrown randomly. Find the probability that the number appears on the dice is a prime number. ஸோ 1 2 3 4 5 6. இதில் 1 2 3 prime number. ஸோ 1/2. 3/6. ஸோ 1/2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 34. அப்போ A is equal to 34 divided by 85. கரெக்டாக? வேல்யூ ஆஃப் ஏதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கம்பேர் பண்ணுவோம்? 34 divided by 85. இந்த 85 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 85, இந்த பக்கம் வந்துச்சுன்னா 68. அப்போ குவான்டிட்டி 1 தான் பெருசு. ஓகே. ஓகே. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 36, 40 and 60. ஓகே. இது 6 6 சார், இது 5 8 சார், இது 6 10 சாரா? இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 10. இந்த ரெண்டுக்கு ஒரு 6 எடுத்துலாமா? ஓகே. இந்த 6க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 48 வருமா? ஓகே. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 48. அப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 480. ரிப்பிட்டேஷன். ஓகே. ஸோ இதுக்கு 48க்கும் 10க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன? 240. 240 கரெக்டா? 5 டைம்ஸ். ஓகே. நம்ம சின்ன கேம்னே தெரியலையே. 5 10 ஒரு 6க்கு ஒரு 6, 5க்கு 10க்கு எல்சிஎம் எடுத்தால் 10. 10க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தாலே 30. 30க்கும் 6க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தால் 24. ஓ ஓகே. 30க்கு 24க்கு எல்சிஎம் எடுத்தால் 240. 240 இது வருமா? 5 டைம்ஸ்னால் 180 வராது. அப்போ 360. Ratio of milk to water in P liters mixture is 7:5. If the quantity of water is 145 liters. ஸோ 5 பார்ட்னோட வேல்யூ 145. ஒரு பார்ட்னோட வேல்யூ 29. Pன்றது எத்தனை? 12 பார்ட். ஸோ 12 × 29 240. ஒரு 108. ஸோ 348. எப்படி பார்த்தாலும் குவான்டிட்டி 1 தான் பெருசு. 360 வருது. ஓகே. There are 3 companies produces 2 types of bags, plastic and juice. ஸோ A, B, C 3 பேக் இருக்கா? சாரி 3 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இதில் பிளாஸ்டிக் பேக்கு ஜூட் பேக்கா? ஓகே. ஜூஸ் பேக் இல்லை. பிளாஸ்டிக் பேக்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை A is 7Q + 50. ஸோ இதனோட வேல்யூ 7Q + 50. The ratio of number of jute bags produced by C and A is 5:8. ஸோ Cக்கும் Aக்கும் ஜூட் பேக்ஸ் வந்து 5:8. ஸோ இப்போ 5x இங்கே 8x. கரெக்டாக?
Okay, the number of flash tea bags produced by B is 300 less than the number of jute bags produced by A. So இதை விட இது 300 கம்மி. So 8x minus 300. Okay, and 20% is more than the jute bags produced by. So இதை விட இது 20% அதிகம். அப்போ எப்படி எழுதலாம்? 8x minus 300 is equal to 6 divided by 5 into 5x. அதாவது இதை விட இது 20% அதிகம். இதுக்கு cancel 6x. So 2x equal to 300, x equal to 150. கரெக்டா? So x equal to 150 னா இது 1200. Okay, x equal to 150 னா இது 750. இதை விட இது 300 கம்மியா. So 900. Okay. Total number of bags produced by C is 12.5% more than the number of jute bags produced by A. Number of jute bags produced by A எவ்வளோ 1200. இதில் 1/8 எவ்வளோ 150. ஸோ 1350. இங்கே 600. ஓகே. The difference between the jute and plastic bags produced by C is 5p minus 300. இதோட டிஃபரன்ஸ் என்ன 150. ஸோ 5p minus 300 is equal to 150. கரெக்டாக? அப்போ p is equal to 90. ஓகே, நைஸ். ஸோ p is இங்கே இல்லை. Number of jute bags produced by B is p minus 15. So 75% of total number of bags produced by, okay, இது 75% அப்படின்னா இது 25%. அப்போ டோட்டல் எவ்வளோ 3600. கரெக்டாக? 25% 900 100% 3600. அப்போ 2700. The number of jute bags produced by A 1200 is 6q less than the produced by B. அப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ 1500. அப்போ 6q is equal to 1500. கரெக்டாக? அப்போ q is equal to 250. ஸோ q is equal to 250னா 1750 1800. கரெக்டாக? ஸோ இது 3000. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ பின்னோட வேல்யூ இது, கியூனோட வேல்யூ இது. 7p எவ்வளோ 630. 630ல் 250 போச்சுன்னா எவ்வளோ 7p வந்து 630. சாரி 630ல் 500 போச்சுன்னா எவ்வளோ 130. ஓகே. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் total number of bags produced by A and C respectively. Total number of bags A and C respectively எவ்வளோ ரேஷியோ? A வந்து 3000, இது வந்து 1350. ஸோ 15 டேபிள்ஸ் அடிச்சா 20 சார், 15 டேபிள்ஸ் அடிச்சா 9 சார். ஸோ 20:9 சார். கரெக்டாக? ஓகே. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஜூட் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பை ஆல் 3900, 4650. ஸோ 4650 டிவைட் பை 3 போட்டால் இது ஒரு 1500, இது ஒரு 50. ஸோ 1550. கரெக்டாக? ஓகே. 30% and 40% of jute and plastic bags respectively. 30% வந்து jute, அப்போ 360. 40% of plastic bags வந்து 720. ஸோ 360 ஒரு 720. ஓகே. ஆர் ரெட், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரெட் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பை. ஸோ 1080. ஓகே. Number of plastic bags produced by B. Number of plastic bags produced by எவ்வளோ 900 is what percent more or less in the C. இதோட எவ்வளோ அதிகம் 900, சாரி 300 அதிகம். எவ்வளோ பர்சன்டேஜ் இதில் 50%. ஸோ 50% மோர். ஓகே. E. ஓகே. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஜூட் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பை C and D இஸ் இது C and D இஸ் 875. ஸோ சியும் டியும் சேர்த்து ரெடி பண்ண ஜூட் பேக்ஸ் வந்து 875. ஸோ 1750. ஓகே, இங்கே 1000 அப்போ. ஓகே. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூட் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பை D and A. ஸோ டிக்கு ஏக்கும் டிஃபரன்ஸ் என்ன 200. ஓகே. ஓகே. ஸோ நம்பர் சீரியஸு. ஃபஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது 9க்கும் 143க்கும். ஸோ 144 ஆட் ஆகிருக்கு. அடுத்து 169 ஆட் ஆகிருக்கு. ஸோ 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயரு. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் தர இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகிருக்கு 256. ஸோ 256 இது 16 ஸ்கொயரா? அப்போ இங்கே 14 ஸ்கொயர், இங்கே 15 ஸ்கொயர் வரும். ஸோ 14 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 196. 196 ஆட் பண்ணால் வரும் 400, 510, 518. கரெக்டாக? நைஸ். ஓகே. ஸோ இங்கே என்ன ஆட் ஆகுது ஃபஸ்ட்டு 10 ஆட் ஆகுதா? ஓகே. இங்கே என்ன ஆட் ஆகுது 26 ஆட் ஆகுதா? இங்கே 46. ஸோ இங்கே என்ன ஆட் ஆகுது 93, ஒரு 5 98. ஓகே. ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 16. இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 20. ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 52. இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4. ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 32. 8 டைம்ஸ் 240, 256, 308. எங்கே போகுது ஆன்சர்? இன்ட்டு 2 minus 3 இன்ட்டு 2 + 3 இன்ட்டு 2 minus 3 இன்ட்டு +3. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்டு 2 + 3. ஸோ இன்ட்டு 2 minus 3 386 minus 3 எவ்வளோ 383. நைஸ். ஓகே. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 19, இங்கே 23. ஸோ ப்ரைம் நம்பர் 19, 23. இங்கே 29, அடுத்து 31. ஸோ 109. ஓகே. ஆன்சர்லாம் போடவே இல்லை, அது நீயே மார்க் பண்ணிக்காதீங்க. 18. இங்கே வந்து 44, 70. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 26. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 26. கரெக்டாக? ஓகே. ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஆனால் 96 வரும்.
96 டிஃபரன்ஸு. அடுத்து 26 டிஃபரன்ஸ்னா 132. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 228 இங்கே ஆட் ஆகுதாங்க? ஆட் ஆகுது, கரெக்டு. 218 96 26னா 122 தானே வரும். ஓகே, அப்போது கரெக்டு தான். அப்போது 96 ஆட் பண்ணால் 230 242. நைஸ். ஓகே. 240 liters ஆஃப் மிக்சர் மில்க் அண்ட் வாட்டர் கண்டைன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ டேஷ். ஸோ டேஷ் நான் ஒரு ஃபஸ்ட்டு மில்க் வாட்டர் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். 8 பாட்டா, அப்போ 90 150. ஓகே. 4 பாட்டா 60. ஸோ 60 180. ஓகே. 5 பாட்டா, ஸோ 48. ஸோ 96 48னா 144. ஓகே. ஸோ இது மில்க் வாட்டரு. வென் டேஷ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட், இது வந்து மாறுது. ஸோ 60னா என்ன வரும்? அப்போ 90 210, 60 200, 96 224. கரெக்டாக 3:7 மாறுது. 3 பாட் 30னா 7 பாட் 210. கரெக்ட். 3 பாட் 20னா 7 பாட் 20னா 7 பாட் தப்பு. 3 பாட் 32னா 7 32 210 224. கரெக்ட். 1 and 3 are right. ஓகே. ஓகே. 15 men and 20 women can complete the piece of work together in 15 days. So 15 men plus 20 women in 15 days. Whereas 5 men and 30 women can complete the work together in 20 days. So 5 4s are 5 3s are. அப்போ 45 men plus 60 women is equal to 20 men plus 120 women. கரெக்டாக? அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 15 men is equal to 60 women. men divided by women is equal to 4:1. ஸோ 4 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் 60, 80. ஸோ 80 × 15 தான் டோட்டலாக இருக்கும். ஸோ 10 men கேட்டிருக்காங்க. 10 men எவ்வளோ? 40. ஸோ 2 30. Okay, P started a business with an investment of 8,400. Okay, P started a business with 8,400, and Q joined the business with 1,200 more than, so 9,600. After 10 months, okay, after 5 more months, R joined. Okay, மொத்தமாக எவ்வளோ மாதம்? 2.5 years. 2.5 years எவ்வளோ? 24 ஒரு 24 ஒரு 6 30 நாளா 30 மாதம். ஸோ அப்போது P வந்து கடைசி வரைக்குமே இருப்பாங்க. கரெக்டாக 30. எத்தனை மாதத்துக்கு அப்புறம் Q ஜாயின் பண்ணா? 10 மாதம் 20. R எவ்வளோ? 12,000. ஸோ 12,000மா? எத்தனை மாதம் கழிச்சுன்னா ஃபஸ்ட்டு 10 மாதம் கழிச்சு இவர், அதுக்கடுத்து 5 மாதம் கழிச்சு இவர். ஸோ 5 நாளா? அப்போது 5 6 5 4 5 3. கரெக்டாக? இது எப்படி போடலாம்? 400 அடித்தா 30, 400 அடித்தா 24, 400 அடித்தா 21. கரெக்டாக? ஓகே. 3 டேபிள்ஸ் எதுவும் கேன்சல் ஆகுமா? ஆகும். 3 2s are 3 8s are 3 10s are 30 32 42. Find the share of P out of the total profit of 13,000. 13,000 எவ்வளோ? 74 104. ஜாயின் வித்து 2.5 வருஷம் 24 30 மாதம் தானே? கரெக்டாக தானே? ஓகே. 10 × 3 30, 8 நாள் 32. at the end of 2.5 years, find the share of profit of P. 74 104. ஸோ 104 நமக்கு என்ன வேணும்? ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் 42 வேணும். ஸோ 13,000. ஓகே. 52. ஓகே. 13,000 சார். 13 8 சார். 8 125. அப்போது 5,000 5,250. நைஸ். ஓ, ஓகே. The speed of steam is 7.5 km. Speed of boating still water is 27. ஓகே. அப்போ அப் ஸ்டீம் வந்து 20, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 35. டைம் டேக்கன் டு கவர் 2D km டவுன் ஸ்ட்ரீம். ஓகே. 2D டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ? 35. D km அப் ஸ்ட்ரீம் எவ்வளோ? 20 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ என்ன பண்ணலாம்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 40D 35D 75D டிவைடட் பை 700 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இது 6 இருக்கட்டும். 25 3 2 25 4 28. ஸோ டீனோட வேல்யூ 56. ஓகே. 56னா 70. டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ? 35. 2 மணி நேரமா? ஸோ 2 மணி நேரம் என்ன கேட்டிருக்காங்க? மினிட்ஸில் கேட்டாங்க. ஸோ 120 நிமிஷம். ஓகே. ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் 12 cm. ஓகே. சர்க்கிள் வந்து 12 cm. டயமீட்டர் ஆஃப் அனதர் சர்க்கிள் எஸ். இன்னொரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இது சர்க்கிள் சி. இதனுடைய ரேடியஸ் வந்து இது. டயமீட்டர் வந்து 10 cm, ரேடியஸ் வந்து 5 cm. நியூ சர்க்கிள் இஸ் ஃபார்ம் சச் த ஏரியா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஏரியா ஆஃப். ஓகே. சம் ஆஃப் த ஏரியா என்ன? பை ஸ்கொயர். ஸோ 22 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என்ன? 144. ஓகே. 22 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என்ன? 25. ஓகே. 22 by 7 காமன் எடுத்தா 169. ஓகே. 7 2s are 140. ஓகே வர. ஸோ ஓகே. 22 டிவைடட் பை 169. ஓகே. இதுனா ஆர் ஸ்கொயர் என்ன? 13 ஸ்கொயரா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் நியூலி ஃபார்ம்டு ஸ்கொயர். ஓகே. 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே. 3 3 × 169. ஓகே. ஸோ இதில் 3லாம் விட்டுரு. அப்போ 13 ஸ்கொயரா? 13 ஸ்கொயர் என்ன? 2πr. அப்போ 2 × 3 × 13 39 78. நைஸ். நைஸ் கொஸ்டின். ஓகே.
M plus 500 is invested on a component as 40% only. Amounts to 2 years. அப்போ 44%. அப்போ எப்படி கண்டுபிடிப்பேன் நான்? கண்டுபிடிக்க மாட்டேன். ஓகே. ஸோ இதில் 44% என்ன? 0.44 M. 44% என்ன? 44னா 2200 ஒரு 220 2420 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தானே இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ எம் மைனஸ் 1500. இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 1.44 M இஸ் ஈக்குவல் டு 3820. சாரி 3920. கரெக்டாக தானே? ஓகே. 144 2 288 288 104 கதையாகுது. ஓகே ஃபைன். அமௌண்ட்ஸ் டூவா? ஸோ M plus 500 divided by 36 divided by 25 is equal to 2M plus 4000. நைஸ். ஸோ 36M plus அப்போ 5500. 5000னா 1,80,000 1,88,000. 15 1800 500 1,80,000 1,98,000 இஸ் ஈக்குவல் டு 50 M ப்ளஸ்ஸு 1,00,000. அப்போது 16 M இஸ் ஈக்குவல் டு 98,000. இதெல்லாம் கதையாகுது. 16 96 எங்கே தப்பா போடுறேன்? Invested 20% compound annually amounts to okay 4,000. 9 தானே? 9 எப்படி 44 11 36 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 36 M 36னா 1,80,000 ஒரு 18,000 53 1500. இல்லை எனக்கு புரியல. 50 1500 1800 தான் வரும். ஸோ 500னா 500 3னா 15,000 18,000 19,800. என்னடா மல்டிப்ளிகேஷனுக்கு இஷ்டத்துக்கு போகிறேன். ஓகே 50 1500 1800 1800. அப்போ இங்கே 1800 18,000 19,800. ஓகே அப்போ 9,800 14 அப்போ 7,000. சரி ஓகே. ஸோ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 21,000. இட் இஸ் சோல்ட் ஆஃப்டர் சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% 15%. ஓகே ஆர்டிகல் வந்து ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. மார்க் ப்ரைஸ் வந்து ஸோ இங்கே வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க் ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ 20% டிஸ்கவுண்ட்டா 10:8 15% டிஸ்கவுண்ட்டா ஸோ 20:17. இது என்னது 200. இது வந்து 8,756 8,756 அப்போது 136. இது எத்தனை பாட்டு? 40% ப்ராஃபிட். 7 அப்போ 18 18,90. ஓகே ஓகே 40,36. ஓகே 8,756 136 7,66. இது என்ன கணக்காக இருக்குது? 136 பாட்டு வந்து 7. ஓகேவா? நமக்கு வந்து 5 பாட்டு வேணும். ஓகேவா? ஓகே ஒரு பாட்டினோட வேல்யூ வந்து 105. ஸோ 15னா 75 75 × 136 75னா 7,500. ஸோ 2,100 2,250 ஒரு 420 450. ஸோ 2,700 9,000 10,200. வா calculative. Nice. Ratio of age 1 year ends from B, 2 years ends from now. So அப்போ 6x minus 1 5x minus 2. ஸோ இது A B age of 5 years ago. So 6x minus 6 divided by age of B 7 years ends from now. So 5x plus 5 is equal to 3 divided by 5. அப்போ கேன்சல் பண்ணால் 30x minus 30 is equal to 15x plus 15. அப்போது 15x equal 45x equal to 3. Percentage of C is 3 years 6 years older than. அப்போ 15 minus 2 13 13 6 கூட்டினா 19. Okay. There are 3 numbers A, B, C such that A is 20% more than B. So A is 20% more than 6x 5x. C is 33.33% more than அப்போ 1/2 அப்போ C நோட வேல்யூ 8x. ஆவரேஜ் வந்து 208. அப்போது 14 19x டிவைடட் பை 3 is equal to 208. அப்போது இல்லை 13 19. C is 33.33%. அப்போது ஓகே A is 20% more than. ஓகே ஆவரேஜ் ஓகே B and C மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 11x divided by 2 is equal to 208. 11 1s are 11
98 98 ஓகே. 208 வந்து 11x/2 ஓகேவா? எனக்கு என்ன வேணும்? 6x வேணும். அப்போ 12x இங்கே வருமா? எப்பயுமே ஆன்சர் வராதுடா. ஓகே 13x ஓகே 13xனா 16 32 32 × 6 192. நைஸ். ஓகே. ரேஷியோ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ சார்ஜ் இருக்குது? ஓகே. The ratio of curved surface area and volume of right circular cylinder whose radius r is 5:14. ஓகே. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் என்ன? 2πr h இஸ் டு வால்யூம் வந்து πr²h. ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ πr²h. ஹெச்சுக்கு ஹெச் கேன்சல், பைக்கு பை கேன்சல். 2r ஸோ இது கேன்சல் ஆயிருமா? அப்போ 2r². சாரி ஆரா? ஸோ 2/r is equal to 5/14. அப்போது 5r is equal to 28. அப்போ 3 மட்டும் எப்படின்னா 84. 15 தானே கேட்டிருக்காங்க. நைஸ். 175/25 25 + 7 வந்து 343. ஸோ 369 சாரி 368 / 8. 8 நாள் 32 60 48 8 48 -18 போச்சுன்னா 28. ஓகே. 360 / 15 அப்படின்னா 15 2 24. ஸோ 24 × 3 72 + x = 128. ஸோ 56 56. ஓகே. 4/13. ஸோ 13 2 26 65. ஸோ 5. ஸோ 100 + x² is equal to 712 50% எவ்வளோ? 356. அப்போ இந்த பக்கம் 256. ஸோ 16². ஓகே. 225% ஆஃப் 600. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? 450% ஆஃப் 300 கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். அப்போ 1230 1300 1350 மைனஸ் √(x) இஸ் ஈக்குவல் டு 621 + 702. ஸோ 1323. இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 27 வருமா? ஸோ அப்போது 729. ஓகே. 19 × 8 8 9 72 100 152. ஸோ 46 + 224. ஸோ 260 270 = x × 8 - 2 6. ஸோ 6 45. ஓகே. 3295. ஸோ இங்கே ஒரு 215, இது ஒரு 295. ஸோ 510 / 12. 370 3 4 4 4 16 42. 18 மைனஸ் ஆச்சுன்னா 34. சாரி 24. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? In 5 parking areas PQRST, the 3 vehicles, okay. The table can show the total number of vehicles and number of cars parking in each parking, also the ratio of buses and bikes. Okay. Some of data is missing. Okay. For each parking area, vehicles parked equal to car. Okay. So okay. Total கொடுத்துருக்காங்க. Total number of vehicles parked கொடுத்துருக்காங்க. The number of bikes parked in T. Bikes parked in T எவ்வளோ? 40. அப்போது இங்கே 80. அப்போது 80. அப்போது சாரி 3 பார்ட் வந்து 120. அப்போ இங்கே 120. கார்ஸ் பார்க்டின்னு S&T கேட்டிருக்காங்க. அப்போது 20. ஓகே. ஓகே. The ratio of number of buses to bikes parked in R is 3:4. ஸோ buses to bikes parked in R is 3:4. 3:4னா 7 பாட்டா? 7 பாட்னா 180. 210 இருக்கா? ஒரு பாட்டு 30. 30னா பஸ்ஸஸ் எவ்வளோ? 90. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் பார்க்ட் இன் Q? எவ்வளோ? 180. ஸோ 50%. ஓகே. In S, the number of buses parked is 50% of number of cars parked in it is. In S, the number of buses parked is 50% of cars parked in it. Cars parked in இப்போ இங்கே 50 இங்கே 50னா அப்போ 200. vehicles parked in S 6. S வந்து 200. அப்போ 250னா ஸோ 4:5. ஓகே. Ratio of number of buses to bikes parked in P is 4:3. ஓகே. 7 பாட்டா? அப்போது 70. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பைக்ஸ் பார்க்ட் இன் P. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பைக்ஸ் பார்க்ட் இன் P எவ்வளோ? 30. கார்ஸ் பார்க்ட் இன் R 70. ஸோ 35. ஓகே.
இஃப் த நம்பர் ஆஃப் பைக்ஸ் பார்க்டு இன் கியூ அண்ட் டி 60 அண்ட் 40 ரெஸ்பெக்டிவ்லி. பைக்ஸ் வந்து 60 எதில் கியூவில். அப்போது 30 இங்கே. அப்போ சரி இங்கே 60 அப்படின்னா இது 90. அப்போ இங்கே 90 இருக்கும். அப்போ கார்ஸ் பார்ட் இன் கியூ எவ்வளோ? 90. டி டீயில் வந்து பைக் வந்து 40. ஸோ டி வந்து பைக் வந்து 40னா இது வந்து 120. ஸோ 120. அப்போ 210. ஓகே. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் vehicles parked in all the given areas is 194. ஓகே. 280, 530, 770, 770 தான். 5னா 950, 970. அப்போ 200 இங்கே. 50:50. நம்பர் ஆஃப் பைக்ஸ் பார்க்ட் இன் எஸ் 50. ஓகே. 23x, ஸோ 132. 66 into 2, 11 into 6 into 2, 12, 11. So 12 11s are okay. 182, 2 into 91, 13 into 7 into 2, 14 13s are. எப்படி பார்த்தாலும் எக்ஸ் ஒய் பெருசு. ஓகே. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25y ப்ளஸ் 144 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 16 9s are 954 மைனஸ் 135. ஸோ 5 27 சார். அப்போ 3 into 9 5 9. ஸோ 15 9. ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 15 கரெக்டாக. அப்போது எக்ஸ் ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே. கியூப் அப்போ 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஓகே. ஒய் ஸ்கொயர் y plus 5 is equal to 12. y plus 5 is equal to minus 12. Minus 12 minus 17. அப்போ இங்கே 7. அப்போ x greater than or equal to y. ஓகே. 624. ஸோ 4 into 156, 13 into 12, 4 12 48, 4 13 26 24. 675. ஸோ 3 into 125, 225. ஸோ 15 into 15, I3 9 45. 25 27. ஸோ 25 27 சார். நடுவு கிளாஸ் ஆமா கேனாட் பி டொமைன். என்ன போட்டேன்? 10 men can complete the workன்னு கேட்டாங்க. ஸோ 15னா 4ன்னு சம்திங் வந்துச்சு. 60 80 80 into 15, 10 menனா 40 2 30 தான் போட்டேன். என்ன ஆன்சர் தப்பா? ஏன் ஆன்சர் எப்படி இரு 15 men plus 20 women into 15 is equal to 5 men plus 30 women into 20. 5 3s are 5 4s are. ஓகே தப்பாக போட்டிருக்கேன். 45 plus 60 women is equal to 20 men plus 120 women. 25 men is equal to 60 women. ஸோ men divided by women is equal to 12 divided by 5. ஸோ 12 சப்ஸ்டிட் பண்ணால் 180 100. 280 into 15. 10 மென்னா 120. ஸோ 8 8 35. நைஸ். ஓகே நான் தான் போட்டிருக்கேன் மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான். இவ்வளோலாம் போட முடியாது. இவ்வளோ ஈஸியாக இருக்காது. சப் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் மார்க்கில் போட சொன்னாங்க. அதனால் ப்ராக்டிஸ் மார்க்கில். ஓகே.